இந்த ஆட்ஸ்லயா இல்ல, மேடம்? இதுலயுமே இந்த சேம் டே டெலிவரி எல்லாம் ம். சொல்லியிருக்காங்க. ஆ. ஸோ சேம் டே டெலிவரி ஈவினிங் வந்து டெலிவரி, நீங்க ஈவினிங் கோஆர்டினேஷன் டெலிவரின்னு நல்லா இருக்கு மேடம். சொல்லியிருப்பாங்க. காலையில போட்டா ஆஃபர்ஸ் ஈவினிங் வரா ஆஃபர்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. சொல்லியிருப்பாங்க. ம்ஹும். ப்ராடக்ட் பத்தி நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? ப்ராடக்ட் பத்தி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. அமேசான் பிரைம் பத்தி அதுக்கு ஓ, தான் 6 ஓகே. மார்க். அப்புறம் ஒரு ஆடு ஃபினிஷா பண்ணிருக்காங்க. அது ம். கரெக்டா இருக்கு. அதனால ஓகே. பட் ஆனா வெரி ரெகுலர் ஆடுனால தான் 4 மார்க் மூவ் பண்ணியாச்சு. 6 மார்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ரைட் 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 ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த அந்த ஆடுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுத்துருப்பீங்க சார், யோகா ஆடுக்கு? நான் வந்து யோகா 10 8 கொடுக்குறேன் தரலாம். மேடம். 9 கொடுத்துருப்பேன் மேடம். 8 to 10 9 கொடுக்குறேன் மேடம். கொடுத்துரு. அங்க ஏன் மார்க்ஸ் கட் பண்ணீங்க? அப்போ பர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ ஏன் மார்க்ஸ் கட் பண்ணீங்க? இல்ல, நான் யோகா ஆடுக்கு வந்து ஐ வில் கிவ் 8. ஏன்னா மேடம் இன்னும் சிம்பிள். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? என்னோட 1 மார்க் கனெக்ட் ஆகாத காரணம் விஷயம். இன்னும் எனக்கு அந்த சேம் நம்பிக்கை வரல மேடம். சேம் டேன்றது நம்பிக்கை வரலன்றீங்க. ஆனா ஓகே. ஆட் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு, யூனிக்கா இருக்கு, ஸ்டைலிஷா இருக்கு, அந்த ஃபேமிலியோட ரோல் நல்லா இருக்கு. அதனால 9 கொடுத்தேன். ஆட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா அந்த சேம் மட்டும் 1 மார்க் கம்மி பண்ணிட்டேன். எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஓ, ஓகே ப்ராடக்ட் ஓகே. எப்படி சேம் டெலிவரி பண்ணுவாங்கன்னு. ஓகே ரைட் ரைட். அண்ட் அது தவிர்த்து வேற மத்தவங்க ஏன் மைனஸ் பண்ணிருக்கீங்க? நான் 8 கொடுத்ததுக்கு காரணம் அதுக்கு ஆடோட சீக்வன்ஸ் ஓகே, அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த 2 குறைச்சதுக்கு காரணம் லைக் அகைன் ஃபைனலா அவங்களோட பிராண்டிங்கை தான் இங்க இம்போஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே நேரத்துல அந்த அமௌண்ட் அது வந்து ஐ என்னதான் இவங்க கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே இல்ல ஒரு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே அந்த ஃபைனலா நான் அந்த பே பண்ண அமௌண்ட்டும் இதுவும் வந்து டேலி ஆகாது. நான் இந்த பே பண்ண அமௌண்ட்டுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணா அப்ப அது அக்செப்டபிள். இப்ப நான் வந்து இப்ப நல்லா பர்ச்சேஸ் பண்றேன் ஃப்ரீக்வெண்டா. நான் இப்போ 1000 அந்த 1499 நான் கொடுத்து வாங்குற அந்த பேக்கேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதுக்கு நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது அது பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஒரு 10,000 ஒரு 20,000க்கான பெனிஃபிட்ஸ் நான் எடுக்கும் போது ஓகே, நான் இதுக்காக அந்த 1499 கொடுத்தேன் பிளஸ் அடிஷனல் பண்டில்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா ஓகே. பட் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லாதப்போ ஓகே, அது ஒரு ஆடு. பட் ஆட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, அதுக்காக 8 அவ்வளவுதான். ஓகே ஓகே ரைட் 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 ஓகே. சோ இந்த ஆடுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கீங்க. இதுல பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் சொல்ல முடியுமா? எதுல மேடம் இந்த ஸ்கெட்ச் ஆட்ல பிடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல மேடம். எல்லாமே கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி பிடிச்சதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஸ்கெட்ச் ஆட இல்ல அந்த பொறுத்த sketch ad பிடிச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட நோட் டவுன் பண்றாங்க. அவரோட அந்த செரிஸ் அந்த மொமெண்ட் அவர் வந்து ஜஸ்ட் அவங்க பாக்குறாருன்னு உடனே ஜஸ்ட் அவங்களும் உட்காந்து மூவி பண்ணாம அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட் மூட்ல இருக்காருன்றத அவங்க நோட் டவுன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு அந்த செரிஸ் மொமெண்ட் நல்லா இருக்கு. இல்ல அந்த பென்சில் ஸ்கெட்ச் வந்து ஒரு சிலர் வந்து நேச்சுரலா வரைவாங்க, இருக்கிறத வந்து அழகா ரிலேட்டபிளா வரைவாங்க. ஸோ அதனால வந்து அந்த மார்க்ஸ் வந்து ஒத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா வரைகிறவங்களுக்கு அது வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும். ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். ஸோ இந்த ஆட் வந்து அவ்வளோ இது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? விஷயம் ரெஜிஸ்டர் ஆகலையா? ஆல மேடம். ஆகல. இல்ல மேடம், ராங் டேர்ம்ல மைண்ட்ல நிக்காது கண்டிப்பா. ஆமா மேடம், எல்லா ஆடு மாதிரி கடந்து போற மாதிரி இருக்கும் மேடம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றது சொல்ல முடியுமா? நடுத்தர வயது மக்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகுது. அவங்க போய் ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்க்கறாங்க. அமேசான்ல எது அப்டேட்டடான மூவி இருக்கோ அந்த மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூவில ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பெயிண்ட் பண்ண உடனே வந்து இவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க அந்த பெயிண்டிங் ஸ்கெட்ச் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. ஸோ வித்தின் சேம் டெலிவரி வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட விடுறது இல்ல. ஸோ அந்த நாய்க்குட்டி அது வரையறது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அதை ரிலேட் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். ஓகே. ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் வரையறது? ஆர்டிஸ்ட் இல்ல என்ன அவரு வேணாலும் வரையலாம் இல்லையா? என்ன வேணாலும் வரைஞ்சு நம்ம ஹால்ல மாட்ட முடியாதுல்ல.
ஹால்ல மாட்ட அவங்க முடியும். பின்னாடி ஹால்ல மாட்டுற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த நாய்க்குட்டி அவ்வளவு அந்த நேரம் மாதிரி அவ்வளவு நேரம் அவங்க போஸ்ட் கொடுக்கணும்ல மேடம். இப்ப பென்சில் ஆர்ட் பண்றாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு தான் வரைவாங்க. உட்கார வச்சு அவங்க உட்காரணும், பண்றாங்க. எவ்வளவு நேரம் உட்காருவாங்க? அதுல கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கிற மாதிரி தெரியல. ஒய்ஃப்னா ஓகே, அவங்க உட்காந்தே இருப்பாங்க, உட்கார பார்க்க முன்னா உட்காந்து இருப்பாங்க. பட் நெய்பர்லாம் உட்காருன்னா உட்காந்து இருப்பாங்களா? சோ அது கொஞ்சம் ஈவன் அந்த ப்ராக்டிக்கலா நாயை இல்லாத மாதிரி இருக்கு. வரையறதுலாம் ரொம்ப கொஞ்சம் இதுதான். போயிட்டே இருக்கும் நாய். ஓகே ஓகே. பிரைம் வீடியோ பார்த்து அவங்க பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து தூண்டி விட்டது. பிரைம் வீடியோ அவங்க பழைய மெமரிஸ் எல்லாம் தூண்டி விட்டதுன்னு சொல்றது எப்படி இருக்கு? அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க? மேடம் என்ன what's the message? ஒன்னு சொல்லட்டுமா, இதை வந்து பில்டப் பண்ற மாதிரி இருக்கு மேடம். அவங்க மெமரிஸ் வந்து எந்த ஒரு இதுலயே டிராயிங் பண்ணாலும் அவங்க மெமரிஸ் வரதான் போகுது. இது அமேசான் பிரைம் தான் வந்து தூண்டி விடணுன்றதுலாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து இந்த ஆடு போட்டீங்கன்னா அமேசான் பிரைம் ஒரு நெகட்டிவ் நேமா போகுது. இட் ஷோயிங் நெகட்டிவ் எஃபெக்ட். மத்தவங்க ஏன்னா என்ன சொல்றீங்க? ராஜீவ் சார் சொன்னது கரெக்டா? நெகட்டிவா போறதா? அது என்ன நான் சொல்றீங்க? அப்படி இல்ல நினைக்கிறேன் இது மேடம். வந்து இந்த ஒரு ஆஸ் யூஷுவல் ஆடா நினைக்கிறேன். ஏன்னா ஆட் ஆ எல்லாமே இப்ப இப்படிதான் எக்ஸாசைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ம். இவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஆஸ் யூஷுவல் ஆடுன்றதுனால இது யுனிக்கா இல்ல. எல்லா யூனிக்கா இல்ல ஆடுமே மேடம். நடந்து போகதான் தோணுது. ஸ்கிப் பண்ண இல்ல தோணுது, இன்னொரு அவ்வளவுதான். விஷயம் அந்த அந்த ராஜீவ் சார் என்னை சொல்ற பொறுத்த மாதிரி அது வரைக்கும் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வர வந்து அமேசான் மேடம் மேல ஃபர்ஸ்ட் ஆட் வந்து இதுல அமேசான் வந்து தூக்கி காட்டுது. நெகட்டிவ் இம்பாக்டுக்கு மேடம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆட் வந்து வந்து அந்த அமேசானே அளவுக்கு தூக்கி காட்டுது. தெரியல. ஃபர்ஸ்ட் திங் ம். என்ன எனக்கு அந்த அப்படின்னு அளவுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் தெரியல. ஒண்ணும் இல்ல, சிம்பிள். அவங்க ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே வந்து எடுத்த உடனே அவங்க அமேசான்னு சொல்லிட்டுல, அவங்க வந்து மூவி பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு அது மாதிரி அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க ஒரு ஃபேஸ் அவங்க நோட் டவுன் பண்றாங்க. பண்ணிட்டு ஓ ஓகே, அவங்க இந்த சீனை அவங்க பார்க்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ம். அவர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு, அவருக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத ரிலேட் பண்றாங்க. ம். அவ்வளவுதான். மத்தபடி இதுல ரொம்ப நெகட்டிவா பாக்குறதுக்குன்னு எதுவும் இல்ல. பட் ஆனா இது ஒரு ரெகுலர் ஆட், அவ்வளவுதான். ரெகுலரா இருக்கும், அவ்வளவுதான். அமேசான் நிறைய இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய விளம்பரம் பார்த்திருக்கேன் நானு. அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஆஸ் யூஷுவல் ஆடா தெரியுது எனக்கு, அவ்வளவுதான். நெகட்டிவா தெரியல. நிறைய ஆடு இவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருக்காங்க அமேசான்ல. நல்லா ரெகுலரா பாப்பாங்கன்னா இல்ல இந்த ஆட் அப்படிதான் இருக்கு. ரெகுலரா நான் பாக்குற அந்த மாதிரி இல்ல. ட்ரம் ஸ்டிக் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்களே அது கூட ரிலேட் அவர் சொன்ன பண்ணிருக்காங்க. மாதிரி ட்ரம்ஸ் அதனால ஆடு உங்களுக்கு அது மாதிரி அதோட இது இன்னொரு அதே ஆடு மாதிரி அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆமா. பட் அந்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு சப்போஸ் ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தா அடுத்தவங்க இன் கப்பல் இது நான் கேக்குறேன். அவங்க வந்து ஓகே அவங்க ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கோயிங் ஒன் ஸ்டெப் அஹெட் அண்ட் டூயிங் சம்திங் as a சர்ப்ரைஸ் என்ற விஷயம் அது அது வந்து அது ரிலேட்டபிளா இருக்கா, ரிலேட்டபிளா இல்லையா? அது ஆனா அப்படி அந்த கான்செப்ட் பார்த்தா நல்லா ஆடு தான் மேடம் இது. நம்ம கான்செப்ட் வைஸ் ஹஸ்பண்ட் அது பிடிச்சதோ இல்ல கரெக்ட். ஒய்ஃப் பிடிச்சதோன்றத வந்து அவங்க அந்த இடத்துல அதை எடுத்துக்கிறதுன்றது நல்லதுதான். பட் என்ன எதை கான்செப்டா எடுத்துக்கிறாங்கன்றத முக்கியம். போன ஆட்ல பாத்தீங்கன்னா இந்த யோகா எடுக்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா அது காமனா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சமான இன்னைக்கு ட்ரெண்டான ஒரு விஷயம். இல்ல அதுவும் இல்லாம அதுல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வாங்கி கருத்து தராங்க. கான்செப்ட் ஓகே தான். என்ன சொன்னீங்க மதன் சார்? அதுல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வாங்கி தராங்க, இதுல ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு வாங்கி தராங்க. சோ மேக்ஸிமம் நம்ம தான் வந்து ஒய்ஃப்க்கு செலவு பண்ணுவோம். சோ அதுவும் ரிலேட் பண்ண முடியல. ஓ சோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்றீங்களா இந்த ஆட் பிடிக்காம இருக்கிறதுக்கு? கண்டிப்பா இருக்கலாம் மேடம். எங்க மேடம் அவங்கலாம் வாங்கி தராங்க. என்ன மத்தவங்க என்ன சொல்றீங்க இத பத்தி? இல்ல அப்படி அப்படிலாம் இப்ப ரெண்டு பேருமே ஏர்ன் பண்றாங்க. இதுல ரெண்டு பேருமே வந்து நம்ம கண்டிப்பா இதை note down பண்ணுவோம். இப்ப காஸ்ட்லியான பொருள் அது இல்ல. இல்ல ரெண்டு மேடம் பேருமே இப்பெல்லாம் நோட் டவுன் வீட்ல பண்ணுவாங்க. ரெண்டு இது. பேருமே எனக்கு அதெல்லாம் பர்ச்சேஸ் ஒண்ணும் இல்ல பண்றாங்க. மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நார்மலா இருக்கு, ஒரு நெகட்டிவா காமிக்குது. சும்மா வந்து டிராயிங் அந்த காலத்தையே படிச்ச மாதிரி அழுத்தமாவே அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு புதுசா புதுமையா இல்லாம சும்மா ஏதோ ஒரு ரெகுலர் ஆட் மாதிரி இருக்கு மேடம். ஓகே. அதனாலதான் அது ரொம்ப அதெல்லாம் எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது. என்னடா இவன் சும்மா இதே காமிச்சிட்டு இன்னொருத்தன காப்பி அடிச்ச மாதிரி காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எவ்வளவு ஆட் வந்திருக்கு, ஆர்டிஸ்ட் மாதிரி வரையுது, இதை பண்றது, இதெல்லாம் நிறைய ஆடு பார்த்தாச்சு. அப்படி பார்த்தா யோகா ஆட் கூட நிறைய வந்திருக்கு. மேடம் ரெண்டு ஜெயில் ஆடுமே ஜெயில் வந்து காட்டுறது பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு மேடம். ஜெயில வச்சு அந்த தான் மாதிரி ஒரு மேடம். கான்செப்ட கொண்டு வந்து அந்த மாதிரி கோஆர்டினேஷன் கொண்டு வந்து நான் பார்த்ததே இல்ல மேடம். இல்ல அது ஆமா. எனக்கு இல்ல இவங்க இல்ல கொஞ்சம் இல்ல யோகா ரிலேட் கிரியேட்டிவா பண்றதுக்கு யூனிக்கா இருக்கு. காரணம் ரீசன்ட் டைம் லைன் தான். யோகா ரிலேட் பண்றது ரொம்ப யூனிக்கா இந்த டைம்ல இந்த டைமுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்ப இந்த ரிமோட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்ஸ், இந்த கோவிடுக்கு அப்புறமா மாறினதுக்கு அப்புறம் நிறைய வெயிட் கெயின் இந்த மாதிரி பிரச்சனை அது வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதனாலதான் அது கேட்சியா ஆயிடுச்சு உடனே. ஆனா இந்த ஆர்டிஸ்ட்ன்றது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கேட்சியா இருக்கும். யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கேட்சியா இருக்கும். இல்லன்னா அது ஒரு ரெகுலர் ஆட், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இந்த
ஓகே, இது கொஞ்ச நேரத்துக்கு அந்த யோகா ஆட் பக்கத்துல வைக்கலாம். இந்த ஆட்ல என்ன மெசேஜ், என்ன சொல்ல விரும்புறாங்க? வாட்ஸ் தி மெசேஜ் தட்ஸ் பீயிங் கன்வேட்? காலையில பர்ச்சேஸ் பண்ணா ஈவினிங் ப்ராடக்ட் வந்துருதுன்றாங்க மேடம். ஓகே, ஓகே. சேம் டே அது ஒரு டெலிவரி. பாயிண்ட். சேம் டே அப்புறம் ஒய்ஃப் பிளாக் பஸ்டர் ஆசைப்படுறாங்க உடனே வந்துடுது. என்டர்டைன்மெண்ட். இல்ல அவங்க ஹஸ்பண்டோட யூனிக் லைக் இன்ட்ரெஸ்டுக்கான திங்ஸ் கூட இங்க கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. லைக் என்ன ஓகே. ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம இதுவா இருந்தாலும் அது இங்க அமேசான்ல நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு எதுவா இருந்தாலும் கிடைக்கும்ன்றீங்க. கிடைக்கும். சின்ன எதுவா ப்ராடக்ட் இருந்தாலும் everything கிடைக்கும். ஏ டு ஜெட். ஆமா. ஓகே. ஏ டு ஜெட் மேடம். அப்புறம் வேற இல்ல என்ன? இன்னொரு சின்னது விஷயம், நம்ம பெருசுன்னு இல்ல, நம்ம எந்த நம்ம ப்ராடக்டா இருந்தாலும் கிடைக்கும். நம்ம பாக்குறத வந்து உடனே வாங்கிடுறோம். ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு டைம் டிலே பண்ணாம உடனே வாங்குறோம்ல, அதை வந்து சின்ன ரொம்ப ப்ராடக்டா மென்ஷன் இருந்தாலும் பண்றாங்க. சேம் டே டெலிவரின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் யா, சொல்றாங்க ஓகே. மேடம். அது தவிர வேற என்ன? ஒன்னு சேம் டே டெலிவரி, எனிதிங் எவ்ரிதிங் அவைலபிள். அது தவிர வேற என்ன ஏதாவது மெசேஜ் வருதா? ஆசைப்பட்டதை வாங்கி தரலாம். ஒரு ஆசைப்பட்டது லவ் அண்ட் வாங்கி அஃபெக்ஷன். தரலாம். அப்படி இருந்தா ஆமா. என்ன பண்றது? ஆசைப்பட்டது மனம் வாங்கி இல்ல அவங்க விரும்புறத ஹஸ்பண்ட் மனம் வந்து டிராயிங் விரும்புறத பண்ணுவாங்க. வாங்கிக்கலாம். திருப்பி அந்த இது அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிராயிங் பண்றாங்க இல்லைங்களா, ஆ, திருப்பி அவங்க ஒய்ஃப் அதை வந்து திருப்பி அதை கொண்டு வரணும், ஒரு டிராயிங் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஒரு ம், சின்ன ப்ராடக்டா இருந்தாலும் அதை வந்து காலையில ஆர்டர் போடுறாங்க, ஈவினிங் டெலிவரி ஆகுது. ம். திருப்பியும் அது டெலிவரி ஆனோன்னா அவங்க ஒய்ஃப்காக அதை அவர் வரைஞ்சி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறாரு இல்லைங்களா. ஆமா. சோ அப்போ இங்கே வந்து அமேசான் என்ன பண்றது அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரெண்டு இப்போ பேருக்குள்ள? அவங்க ஒரு லவ் அவங்க அண்ட் அஃபெக்ஷன் ரிலேஷன்ஷிப்ல வரும் ஒரு மேடம் ரெண்டு பேருக்குள்ள. ஒரு இன்னும் க்ளோஸ்னஸ் உண்டாகுது. ஆ, அவங்க இப்போ ஒரு ஒய்ஃப் நல்ல பாண்டிங் இருக்கு ஆசைப்பட்டாங்கன்னு அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்குள்ள. அதை சர்ப்ரைஸா நல்ல வாங்கி பாண்டிங் தராங்க. வரும். ஓகே. ஒய்ஃப் வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்காக அவர் திருப்பி அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரைஞ்சி அவங்கள அவரு இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்லாம் மாட்டுறாரு இல்லைங்களா. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு அழகா ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. இது தவிர எனி அதர் மெசேஜ் இதுல? வேற எதுவும் இல்லை மேடம். இல்ல மேம் வெறும் சேம் டே டெலிவரி, எனிதிங் எவ்ரிதிங் அவைலபிள், மேடம் பாண்டிங் அதெல்லாம் ஆஸ் ஸ்ட்ராங் யூஷுவல். ஆக்குறது, அவ்வளவுதானே? ஆமா மேடம் அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் திருப்பி எல்லாமே மெசேஜ் ஆஸ் ரிப்பீட் யூஷுவல் ஆகுது மேடம். ஆஸ் யூஷுவல் என்ன? அந்த அன்லிமிட்டட் என்டர்டைன்மெண்ட், பிளாக் பஸ்டர் என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் ஓ, ஓகே. same இதுல same. தெரியறதா அது பிளாக் பஸ்டர்ன்றது? தெரியுது தெரியுது மேடம். தெரியுது எங்க தெரியுது. தெரிஞ்சது? எங்க எல்லாம் அவங்க கடைசியில தெரிஞ்சது? சொல்றாங்க, கடைசியில சொல்றாங்க ஆமா, பிளாக் அது கடைசியில லாஸ்ட் சொல்றாங்க. டைம்ல தான் அந்த தெரியுது. ஆடுக்கு அப்புறமா அவங்க பேசி முடிச்ச உடனே அதுதான் மேடம் வருது. சேம் டே டெலிவரி, மனசுக்கு பிடிச்சது எல்லாம் பிளாக் ஆன் பஸ்டர் ரைட். என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, மூவிஸ் எல்லாம் இருக்குன்றது ஆமா ஆமா லாஸ்ட்ல தான் கடைசியில லாஸ்ட் டைம்ல சொல்றாங்க. அந்த அந்த இது ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இது ம், 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 ம். அங்க மட்டும்தான் தெரியறதா? வேற எங்கேயாவது கூட தெரியறதா? அங்கதான் மேடம். இல்ல அவங்க டிவி இல்ல பாக்குறாங்கல்ல, அவங்க அப்போ டிவி வந்து அவங்க பார்க்கும்போது அங்க அப்டேட்டட் பிரைம் வீடியோஸ் வீடியோஸ்லுமே வந்து அமேசான் பிரைம் அதை காட்டுது. ஸ்டார்ட் அமேசான் பண்றதே பிரைம்னு அவங்க தெரியுது. அமேசான் பிரைம் தான் இருக்கும். நமக்கு ஸோ ஈவன் ஓப்பனிங்ல அந்த தெரியுது. ஜெயில இருக்கும் போதும் சரி, அந்த ஆ, அந்த ஸ்கெட்ச் வரையும் போதும் சரி, ரெண்டுத்துலயுமே வந்து அமேசான் பிரைம், அதுவும் லேட்டஸ்டா என்ன இது போடுறாங்களோ அது இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, இப்போ ம், என்ன அப்டேட்ல இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஓகே, ஓகே. சோ லேட்டஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்றீங்க. ம் ஓகே, ரைட். சோ ஆனா நம்புற மாதிரி அவ்வளவு அந்த அளவுக்கு கிரெடிபிளா இல்லன்றீங்க, நம்ப முடியாதுன்றீங்க. நம்புற மாதிரி தான் இல்ல இருக்கு. நம்புற மாதிரி தான் மேடம் நம்புற இருக்கு. மாதிரி ஆஸ் தான் இருக்கு. யூஷுவலா ஆனா இருக்கு ரொம்ப சொல்றோம். ரிலேட் காமனா பண்ண இருக்கு. கேட்சியா முடியல, கேட்சியா இல்ல. கேட்சியா கேட்சியா இல்ல. கேட்சியா இல்ல, இருக்கு. யூனிக்கா அவ்வளவா இல்லைன்னு சொல்ல வரேன் ரிலேட் மேடம். பண்ண முடியலன்றீங்க. ரிலேட் பண்ண ரெகுலர் முடியல. ரெகுலர் ஆமா. ஆட் அவ்வளவுதான். இது ஒரு யூனிக்கா இல்ல ரெகுலர் மேடம். ரெகுலர் யூனிக்காவும் ஆட். இல்ல, சீரிஸ் ஆஃப் ஆட். ஓகே. நம்மள ரிலேட் பண்ண முடியல. So, இந்த ஸ்டோரியில வந்து மனசு மனம் கேட்பதா மனசு கேட்பதா ஏதோ சொன்னாங்க ஆமா மேடம். கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம்னு சொன்னாங்களே, அது அந்த லைனு வந்து அந்த ஸ்டோரி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுதா, பொருத்தமா இருக்கா? அது கரெக்ட் ஆகுது மேடம். அது கரெக்ட் அது ஆகுது. கரெக்டா தான் ஏன்னா இருக்கு. கான்செப்ட் கரெக்டா இருக்கு. அதுதான். அது கனெக்டா இருக்கு. எல்லாமே ரெண்டு ஆடுக்குமே கரெக்டா இது இருக்கு, பட் கிக் காமனான இல்லன்றீங்க கான்செப்ட். பேசிக்கலி. கரெக்ட். ஆமா. கரெக்ட். அது ஒரு ரெகுலரா எப்பவுமே வந்து ஒரு ரெகுலரான ஆடா தான் நம்ம கண்டிப்பா ஸ்கிப் பண்ணுவோம். ஒரு வாட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் ரெகுலரா இருக்குன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. சோ இந்த ஆடு பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்ற ஃபீல் வரும் இதுல. இந்த ஆடே ஆடு அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய creative ஆ quotes இருக்கிற மாதிரி இல்ல. இந்த ஆ? கான்செப்டே சரியில்லை. இந்த இல்ல அந்த கான்செப்டே அளவுக்கு கான்செப்ட் அந்த அளவுக்கு மாத்தணும். ஒன்றும் இப்ப அதை பார்த்ததுனால நான் போய் கண்டிப்பா பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கிடுவேனா அப்படின்ற மாதிரி தோணுதான்னா இல்ல. அந்த அட்ராக்டிவ் இல்ல எதனால? மேடம்.
இல்ல அந்த அளவுக்கு மேடம் ஒன்றும் அது அதுல நம்ம நமக்கு ரேட் நமக்கு என்ன பண்ணாதான் மேடம் நமக்கு காரணம். என்ன இப்ப சொல்லுது மேம் ம், ரொம்ப சிம்பிள். லைக் இப்ப நான் டே டு டே லைஃப்ல நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் நான் ம், ஃபர்ஸ்ட் ம், பார்ப்பேன். ம், ம். அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து செரிஸ் மூமெண்ட் இருக்குன்றதுக்காக நான் வாங்க போறது கிடையாது அந்த ப்ராடக்ட்டை. கரெக்டுங்களா? ஓகே ஸோ ஓகே அவ்வளவுதான். ஸோ என்ன பெனிஃபிட் இருக்கு இட்ஸ் அவே அவ்வளவுதான், ஃப்ரம் சிம்பிள். பிராக்டிக்கல் லைஃப்ன்றீங்க யா நீங்க. கரெக்ட். ப்ராக்டிக்கலா ம், நம்ம டே டு டே லைஃப்ல ப்ராக்டிக்கலா நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம ம், வந்து எப்பவுமே எக்ஸ்போஷர்லாம் நம்ம காட்டலாம். ம், அதுதான் ம். எப்பவுமே. பட் இதெல்லாமே ஒரு ரெகுலர் ஆட். என்னோட அவ்வளவுதான், முடிஞ்சு ஒப்பீனியன் போச்சு. ஒப்பீனியன் சொல்றேன். இந்த ஆடை வந்து பப்ளிஷே பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. So, இது தேவையில்லாத ஒரு நெகட்டிவா ஒரு சும்மா இந்த ஒரு ஆட் இம்ப்ரூவ் ஏன் பப்ளிஷே பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இது இம்ப்ரூவ் பண்ணலாமா? இஸ் தேர் a scope to improve for அதுக்கு பதிலா நீங்க வந்து அதை ப்ரோமோட் பண்ணுங்க, யோகா மேட்டை ப்ரோமோட் பண்ணுங்கன்ற. அது அதை அது வந்து ஒரு நீங்க ஆட், அது இருக்கட்டும். இந்த ஆட் எப்படி இம்ப்ரூவ் இந்த பண்ணலாம்? ஆடுல வந்து அந்த மார்க்கெட்டே அந்த இம்ப்ரூவைசேஷனுக்கு இல்ல கான்செப்ட் நான் மாத்தலாம் மேடம். நீங்க இம்ப்ரூவைசேஷன் மேடம் எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. இப்போ நீங்க இதுல வந்து நீங்க பென்சில் டிராயிங் ப்ரொஃபஷனல் போறதுக்கு பதிலா இப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்ல வந்து செஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. லைக் குகேஷ், பிரக்னானந்தா அவங்கலாம் வின் பண்ணிட்டே வராங்க, ஒரு பெரிய நியூஸா வருது. ஸோ அமேசான் பிரைம்ல ஒரு செஸ் பிளே மாதிரி ஒரு கேம் வீடியோ போட்டு படம் பார்க்குற மாதிரி போட்டு, ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப விரும்பி பார்க்குறாரு. ஒய்ஃப் வந்து ஓகே செஸ், அப்போ செஸ் போர்டு உடனே வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி அமேசான்ல ஆர்டர் பண்றாங்க, பண்ணி உடனே செஸ் வருது. கொஞ்சம் அது மாதிரி ஏதாவது ஒன்று மாத்தலாம். ஓகே. ஜஸ்ட் மேடம் நான் ஜஸ்ட் நினைக்கிறேன் மேடம்